ஆல் இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். ஸோ இன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி வித் சிக்கன் கிரேவி அப்படி தான். இட்லிக்கு எவ்வளோதான் பெஸ்ட் காம்போ இருந்தாலும் மீன் குழம்பு அடிச்சிக்கவே முடியாத ஒன்று இல்லையா? ஆனால் அப்பேற்பட்ட மீன் குழம்பு ஒரு சிலருக்கு பிடிக்கிறதே இல்லை, என்னையும் சேர்த்து தான். மீன் வறுத்தா சாப்பிடுவேன், ஆனால் குழம்பு வச்சா எனக்கு செட் ஆகாது. மதியமே வெறும் ரசம் முட்டை கிரேவி பண்ணதுனால நைட் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க 7 o'clock போல். சரி, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு பட்டை அது மாதிரிலாம் எதுவுமே போடலை, வெறும் பிரிஞ்சி இலை மட்டும் போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடணும். நீங்கள் எப்போ நான்வெஜ் பண்ணாலும் வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்குறத விட கொஞ்சம் ஃப்ரை பண்ண மாதிரி தீய விட்ட மாதிரி வச்சு அதுக்கப்புறமா செஞ்சிங்கன்னா அதனுடைய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது ஒரு சின்ன டிப் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழம்பு நல்லா திக்காமல் வேணும், ஆனால் எனக்கு தேங்காயும் சேர்க்கக்கூடாது, நைட் டைமில் செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் போட்டு பொடி பொடியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அந்த பேஸ்ட்டை குழம்புல மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு அப்புறமா ட்ரை பண்ணிங்க அப்படின்னா குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இதுவும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் சைட் பை சைடு அம்மாவும் நானும் 2 பேருமே தான் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம். இட்லி குழம்பெல்லாம் வச்சிட்ட பிறகு எனக்கு தோசை வேணும் அப்படின்றதுனால நான் ஒரு 2 தோசை போட்டுக்கிட்டேன். அண்ட் இட்லிக்கு எவ்வளோ தான் பெஸ்ட் காம்போ இருந்தாலும் எனக்கு எப்பவுமே பிடிச்ச ஒரே ஒரு காம்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடி எண்ணெய், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் கோலத்தோட இந்த vlog முடிச்சாச்சு. பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.